ஆமென். அவருடைய ரகசிய ஆலோசனைகளை அவர் தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் பாருங்க. ஆனாலுமே பயந்தவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா பயந்தவங்க எல்லாருக்குமே தெரிகிறது இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி. பயந்தவங்க எல்லாரும் இருக்கிறான், ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியறது இல்லையே. சிலருக்கு மறைக்கிறாரே. ஏன் மறைக்கிறாரு பாருங்க. எத்தனை பேர் வீட்டில் கூர்மையான ஜாமான் இருக்கு? நைஃப். என்ன இருக்கு? நைஃப். எப்பா நைஃப்லாம் வச்சிருக்கீங்களா? இப்போ எதுவும் வச்சிருக்கீங்களா? இப்போ யாராவது நைஃபை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன பண்ணுவோம்? வித்தியாசமாக பார்ப்போம். ஆனால் எல்லார் வீட்லையும் என்ன வச்சிருக்கிறீங்க? நைஃப் வச்சிருக்கிறீங்க. டேஞ்சரஸ். ஏமே இப்போ பாருங்க, பையன் வரான் வீட்டில், பையங்க இருக்கிறாங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விதவிதமாக போடுறதுனால விதவிதமாக வேறு வாங்குறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த சைனாக்கார இப்படி சிக்கனை வெட்டினா அப்படின்னு சொன்னால் அந்த கத்தியை பார்த்த உடனே அந்த கத்தி வாங்குறாங்க. எல்லாம் பட்டா கத்தி மாதிரி இருக்குது வீட்டில். பையன் வரா வந்துட்டு, அம்மா பென்சில் சீவணும் அப்படின்றான். பென்சில் சீவணும்னு சொன்ன உடனே அம்மா கத்தி, பட்டா கத்தி மாதிரி ஒரு கத்தி எடுத்து கொடுத்து இந்த சீவிக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா he will harm himself. ஏமே அவனை ஏதாவது சேதப்படுத்திடுவான்றதுக்காக ஒன்று அம்மா வாங்கி சீவி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அவனுக்கு ஒரு ஷார்ப்னர் கொடுத்து சீவி கோப்பான்னு சொல்லுவாங்க. பாருங்க, வீட்டில் சின்ன பையன் இருக்கிறான்றதுக்காக கத்தி இல்லாமல் இருப்பீங்களா? நமக்கு தேவை இருக்கு. வெரி குட் ஆன்சர். ஏன்னா நமக்கு என்ன இருக்கு கத்தியில? ஒரு கத்திக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறனால நம்ம கத்தியை என்ன பண்ணியிருக்கிறோம்? வீட்டில் இருக்கிறோம். அது டேஞ்சரஸா? எனக்கு தெரியும் அது டேஞ்சரஸ் தான். வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களா? சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த சின்ன பிள்ளைங்க அதை எடுத்துட்டாங்கன்னா அது ஆபத்துன்றது தெரியும். அதுக்காக நான் கத்தியே இல்லாமல் வீட்டில் இருக்க முடியாது. கத்தியை நான் வச்சிருக்கிறேன் பிகாஸ் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொன்னது இது வரைக்கும் புரிஞ்சுச்சு? பாருங்க, ஆதாம் ஏவாள் தேவன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய அந்த தோட்டத்தில் அவங்கள வைக்கிறார். வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். வச்சுட்டு சொல்றாரு, இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாயின்றார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்போ எதுக்கு ஆண்டவரே அதை வச்சிங்க? அதை சாப்பிட்டு சாகவே சாக போகிறான், அப்போ எதுக்கு அதை வைக்கணும்? அதை விளக்குகிறார் பாருங்க. விளக்கும் பொழுது அப்படின்னா அது அவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றை எதுக்கு கொண்டு வந்து தோட்டத்தின் நடுவில் வைக்கணும்? இப்போ பாருங்க, நான் இல்லை, ஒரு குடும்ப தலைவன் தகப்பன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பொட்டலத்தில் சைனைடு வாங்குறான். என்ன வாங்குறாரு? சைனைடெலாம் வெளியில் கிடைக்காது, சும்மா கதைக்கு சொல்கிறேன். பொட்டலத்தை அது பொட்டலத்தில் வாங்கலாமா, அது லிக்விடாக இருக்குமா இல்லை சாலிடாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஒரு பொட்டலத்தில் சைனைடை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு நடுவில் வச்சுட்டு 2 பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, இதை சாப்பிட்டா செத்து போயிடுவார், அதனால் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் இந்த 2 பிள்ளைகளும் என்ன பண்ணுதுன்னா அதை சாப்பிட்டுருதுங்க, செத்து போயிடுதுங்க. இவர் வீட்டுக்கு திரும்பி வராரு. வரும்பொழுது 2 பிள்ளைகளும் செத்து போயிடுச்சு. உடனே இவர் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் சாப்பிடாதன்னு சொன்னேன், கீழ்ப்படியில், அதனால தான் செத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நல்ல தகப்பன்னு சொல்லாமா? அவங்கள என்ன பண்ணுன்னா ஊரே கரிச்சு கொட்டும் இப்படி பண்ணா. இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு நீ சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இப்போ இந்த காரியம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்ற நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார் பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பழம் பாய்சன் கிடையாது. அரளிக்கொட்டையை அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா அது விஷம், ஏன்னா அரளிக்கொட்டை விஷம். ஆனால் இந்த பழம் பாய்சன் கிடையாது. இந்த பழம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சாப்பிட்ட உடனே இவர்களுக்கு ஒரு அறிவு, ஒரு தெளிவை கொடுக்குது. இவர்கள் கண்கள் திறக்கிறது, ஏதோ ஒன்றை இவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பாருங்க, இவங்களுக்கு அதை தான் செய்யுது அந்த இது. ஆனால் ஆண்டவர் எதுக்கு அதை விளக்குகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதனால தேவன் அதை அங்க வச்சாரு. ஆனா இப்ப அதுக்கு திட்டம் இல்லை. உனக்கு அதுக்கு வேண்டிய ஒரு பக்குவம் வேணும், ஒரு முதிர்ச்சி வேணும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? ஆமென். பரிசுத்தானவர் வெளிப்படுத்தலைன்னா அது புரிய முடியாது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம் அறிவு என்பது
நமக்கு அதிகாரத்தை கொடுக்கும்னு நம்ம பேசுகிறோம் பாருங்க. வித் நாலேஜ் கம்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னும். அதே நேரத்தில் டிஸ்ட்ரக்ஷன் கம்ஸ் வித் நாலேஜ். ஏன்னா ஒரு முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாக ஒரு அறிவு கொடுத்தோம்னா அது அகந்தையை கொண்டு வரும். அழிவுக்கு முன்னானது அகந்தை, அழிவை கொண்டு வந்துடும். அதனால் சில நேரத்தில் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எல்லாத்துக்குமே சொல்ல மாட்டார். அதுக்கு ஒரு பக்குவம். ஏமேன். ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் கொண்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு வரத்தை கொடுக்கணும், ஒரு காரியத்தை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி மெச்சூரிட்டியை பார்ப்பார். மோசேக்கு 40 வருஷம் எடுத்துச்சுங்க வனாந்தரத்தில் ஒரு மெச்சூரிட்டி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் தூக்குறார். ஏமேன். 10 வருஷத்தில் தூக்க முடியாதா? தூக்க முடியும். God is giving a training, but it took 40 years for Moses. இல்லைன்னா அது மோசஸ்க்கு தப்பா போயிடும். அப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருட்சத்தின் அந்த கனியை அந்த விருட்சத்தை வைக்கிறாரு, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஆனா அந்த அறிவு இப்போ உனக்கு தேவையில்லை. அதை ஆண்டவர் விளக்குறாரு. ஆண்டவர் அதை விளக்குறாரு. அதுக்கு என்ன பர்பஸ்ன்றது எனக்கு தெரியல, சரிங்களா? ஆனா அவர் வேண்டான்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதை சொன்னா அதை எடுத்தா தாங்க மாட்டீங்க, நீங்க செத்து போவீங்க, மூத்தாயிருவீங்க. ஆமென். பாருங்க, அதனால தேவனாகிய கர்த்தர் சில காரியங்களை மறைக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தான். பட் தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அஸ் அண்ட் காட். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை தான். ஆனால் அதுதான் நமக்கும் தேவனுக்கும் ஒரு வித்தியாசத்தையே கொண்டு வருது. நமக்கு எல்லாம் தெரியலன்றது அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுது. ஏமே, எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. அதை நம்மளால் தாங்கிக்கவும் முடியாது. அது நம்மளால் என்ன சொல்கிறது, சில காரியங்கள் நமக்கு உள்வாங்க முடியாது. அதனால் கர்த்தர் சில காரியங்களை மறைக்கிறார். பாருங்க, நிறைய நேரத்தில் போய் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைபொருள்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் மறைவாக இருக்கிறது, விளக்கப்பட்டது, வேண்டாதது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா தோண்டி எடுக்க பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வேண்டாம். ஏன்னா அவர் தான் மறைக்கிறார், அவர் தான் வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏவாள்கிட்ட அவர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாருன்னா, இந்த மரத்தின் விருட்சத்தின் கனியை சாப்பிட்ற நாளில் புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாயின்றாரு. அப்படின்னா தேவன் அதை விளக்குறாரு பாருங்க. விளக்கும் பொழுது ஏவாளோட கண்கள் அது பக்கமாக போகிறத பிசாசு பார்த்தனால தான் சோதிக்கவே வரான். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. இந்த அம்மா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கனியை. இது என்னவா இருக்கும், இது என்னத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பார்க்க ஆரம்பித்த உடனே மாட்டிக்கிட்டான்னு பிடிக்க வரான். ஏமே பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் சில காரியங்களை நமக்கு விளக்குறாரு, மறைக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை போய் நோண்டாதீங்க, அதை போய் தோண்டி எடுக்காதீங்க. நமக்கு தேவன் ஒரு 66 புஸ்தகங்களை கொடுத்து அவருடைய பல மறைபொருள்களை அவர் விளக்கி சொல்லி இருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த காரியத்தில் நம்ம நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைக்கப்பட்ட சில காரியங்களை போய் தோன்றுறோம், அது நம்முடைய அழிவுக்கு காரணமாயிடலாம். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? அப்போ God has given us 66 books. இன்றைக்கு நம்ம இந்த 66 புஸ்தகங்களில் நம்ம நேரத்தை செலவழிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவ விருட்சத்தை ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். ஏமே பாருங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை நம்ம தோண்டி எடுக்கிறோம். பட் தட் இஸ் டிஸ்ட்ரக்ஷன். அதனால தான் கர்த்தர் மறைக்கிறார். ஏமே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பாதாளத்தில், நான் இப்போ ஒரு புஸ்தகம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், பாதாளத்தில் உள்ள பிசாசுகள் எல்லாம் யார் அப்படின்னு ஒரு புஸ்தகம் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு ஹாட் செல்லிங்காக தான் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு யூடியூப்பில் ஒரு மெசேஜை போட்டுட்டு அதுக்கு பேரும் அப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, பில்லி சூனியங்களை உடைப்பது எப்படி அப்படின்னு போட்டேன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் கூடும். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் என்னத்தடா எதையாவது புரியாத ஒன்றை பிடிச்சி பார்க்கணும், இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கணுன்றதுல ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் ஒரு காரியம் பாருங்கள், அப்படி நம்ம அதுக்குள்ளே போய் தோண்டி பார்க்க போகும்பொழுது என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் பிசாசு பார்க்குறான், ஆஹா இவன் இந்த பக்கமாக கண்ணை திருப்புறான்னு சொல்லும் பொழுது அவன் நிறைய சேர்த்து வச்சு அடிச்சிருவான். அப்படி தான் ஏவாளை வஞ்சிச்சாங்க. அது கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, காலத்துக்கு முன்பாக கிடைத்த ஒரு காரியமாகி அது மனிதனுடைய அழிவுக்கே வந்துட்டது, மனுக்குலமே அதனால் அழிஞ்சு போச்சு. அப்போ தேவன் தான் மறைக்கிறான்ற தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய தேவன் நல்லவர், மறைச்சாலும் அது நல்லதுக்கு தான் மறைக்கிறார். அதை போய் தோண்டி எடுக்காதீங்க. அவர் வெளிப்படுத்துறாருன்னா அவர் வெளிப்படுத்தட்டும். Amen. If he is not revealing, let him not reveal.
ஆமென். அவ்வளவுதான். அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் பருவம் அடைஞ்சிருக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் முதிர்ச்சி பெற்றிருக்கிறேன், எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன், என்னட்ட இதை கொடுத்தா நான் தாங்க முடியும் என்பது என்னை காட்டிலும் அவருக்கு நல்லா தெரியும். அப்ப அவர் கொடுக்குற நேரத்தில் எனக்கு கொடுக்கட்டும். இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒன்று, அவருக்குள் நான் வளர வேண்டும், அவருக்குள்ள நான் முதிர்ச்சி அடைய வேண்டும். இதை நான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் பார்த்து இதை இவனுக்கு நான் வெளிப்படுத்தலாம், இவனுக்கு இது காலம், இந்த நேரம் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த நேரத்தில் அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அது வரைக்கும் நான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவ விருட்சத்தை பார்த்து என்னுடைய விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை பார்த்து நான் ஓடுனா போதும். எல்லாருக்கும் அற்புதம்னா ஆசைதான், எல்லாருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள்னா ஆசைதான். எனக்கும் இப்படின்னா எல்லாரும் கீழே விழணும்னு ஆசை தான். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லாம் ஆசை இருக்க தான் செய்யுது. பட் காட் இஸ் சீயிங், அது எனக்கு அழிவாயிடக்கூடாது. ஆமென்.